ஹாய். இந்த வீடியோல வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்தியாவில, தமிழ்நாட்டிலலாம் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஓகே, டெய்லியும் ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, இன்கேஸ் அவங்கள்ட்ட ஒரு இன்சூரன்ஸ் இருந்துச்சு, பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லம்ப்சம் அமௌண்ட், ஓகே, அவங்க போட்டதில் 10 லேக்ஸ் 20 லேக்ஸ் 50 லேக்ஸ் 1 crore இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து அவங்க இல்லாத பட்சத்தில் அவங்க வீட்டுக்கு போகும், நாமினிக்கு வந்து போகும். ஓகே, அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஈடுகட்ட முடியாது. இருந்தாலும் அவங்க ஏதாவது கடன் வாங்கி வச்சுருந்தாங்க, இல்லை நிறைய பொறுப்புகள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த பொறுப்புகளை இடையிலே விட்டுட்டு போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எமோஷ்னலாகவும் கஷ்டமாக இருக்கும், மணி ரிலேட்டடாகவும் கஷ்டமாக இருக்கும். அது ஓரளவுக்கு சமாளிக்கிறதுக்கு ஒரு கீ டூல் தான் பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஆக்சிடென்ட் ஆகி வீட்டில் இருந்தாலும் இதுக்கு ஒரு சில அமௌண்ட் வரும், இல்லை அந்த உலகத்தை விட்டு போனாலும் அதுக்குள்ள சில ஒரு அமௌண்ட் வந்து இன்சூரன்ஸ் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஆக்சிடெண்ட் கேன் ஹேப்பன் எனி டைம், எங்கேனாலும் எப்போனாலும் யாருக்குனாலும் நடக்கும். சொல்ல முடியாது இவங்களுக்கு தான் நடக்கும் அவங்களுக்கு தான் நடக்கும் சொல்ல முடியாது. அதோட இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், வீட்டில் கூட நடக்கலாம். ஓகே, அந்த மாதிரி டைமில் நம்ம திருப்பியும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை ஒரு மாதம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போகல அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் மாத சம்பளம் வீட்டுக்கு வராது, டெய்லி சம்பளம் வீட்டுக்கு வராதுங்கிற பட்சத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் இந்த பர்சனல் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரைனிங் பர்சன் கேனாட் ஒர்க். ஓகே, சம்பாதிக்கிற மனுஷன் ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா எப்படி அந்த ஃபேமிலி அன்னைக்கான செலவையும் அதுக்கப்புறம் வருங்காலத்துக்கு தேவையான செலவையும் அவர் வேலைக்கு போகிற வரைக்கும் எப்படி பார்த்துக்க முடியும்? அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஷார்ட்டாக பிஏ பாலிசின்னு சொல்லுவோம். ஓகே, என்ன அப்படின்னா பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து ஹெல்ப் த ஃபேமிலி ஆஃப்டர் ஆக்சிடென்ட். ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறது, மெயினாக மணி சப்போர்ட். ஆக்சிடென்டல் டெத்து, பெர்மனன்ட் டிசபிலிட்டி, சில டைமில் ஏதாவது உடல் உள்ள உறுப்பு ஏதாவது வந்து பெர்மனண்டாகவே இல்லாமல் போயிடலாம். இல்லைன்னா பார்ஷியல் டிசபிலிட்டி, கொஞ்ச நாளைக்கு அது வேலை செய்யாமல் இருக்கும், மறுபடியும் அது வந்து நம்ம நார்மலாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நார்மல் ஆகிடும். அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்சன் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னா, இன்கேஸ் அவர் இல்லாமல் போயிட்டாருன்னா அந்த 10 லட்சம் அப்படியே நாமினிக்கு வந்து வரும். ஏன் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 2 ரீசன். ஒன்று, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வெரி ஹை. இன்னொன்று வந்து இன்கம் வந்து உடனே ஸ்டாப் ஆகிடும். அப்போ அந்த பர்சன் வேலைக்கு போக முடியாது. ஆனால் வேலைக்கு போகாட்டாலும் போனாலும் அவங்க அடுத்த நாளுக்கு தேவையான சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி டைமில் இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் ஒருத்தர் சேலரி வந்து 40,000 அப்படி அப்படின்னா, அவங்க இந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இத்தனை மாதம் வேலைக்கு போக முடியாதுங்கிற ஒரு லெட்டரை வந்து டாக்டர் கொடுப்பார். கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 40,000 4ஆல் டிவைட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 2 மந்த்ஸும் அந்த ஃபினான்ஸில் பார்த்துக்கலாம். ஓகே, இது யாரெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கும்போது, மெயினாக யார் யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்க, பைக்கில் வேலைக்கு போகிறது, காரில் வேலைக்கு போகிறாங்க, ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாயீஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள்ஸ், யார் குடும்பத்துக்காக ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓகே, ஆக்சிடென்ட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இன்கேஸ் வந்துச்சு அப்படின்னா ப்ரிப்பேராக ஃபேஸ் பண்ணுறது தயாராக இருந்துக்கணும். இப்போ இதோட ப்ரீமியம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும், கவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் இன்சூரன்ஸ் நாட் அ காஸ்ட், இட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் அவர் லவ்ட் ஒன்ஸ். ஜஸ்ட்டு ப்ரீமியம் கம்பேரிசன் பாருங்கள். 5 lakhs அப்படிங்கும்போது 5 lakhs ரொம்ப கம்மி. 5 lakhs நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க தர்றதில்ல. இயர்லி 7,000 to 9,000 900 மந்த்லி பார்க்கும்போது 60லேருந்து 75 ரூபா. ஒரு நாளைக்கு பார்த்தா 2 ரூபாலேருந்து 3 ரூபா தான். 20 லட்சம் நீங்கள் எடுத்தால் கூட ஒரு நாளைக்கு 5 ரூபா. ஒரு 5 ரூபாய்க்கு இட்லி கூட கிடைக்கிது. இதில் ஒரு இட்லி வாங்குகிற காசு, ஒரு இட்லி வாங்குகிற காசோட கம்மியாக நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நம்ம எமர்ஜென்சியில் நடக்கும்னு சொல்ல முடியாது, நடக்காதுன்னு சொல்ல முடியாது. இது அன்சர்டைனில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம கடவுளாக மாறிடுவோம். அதனால் எடுத்து வச்சுக்கிட்டா சேஃப். ஓகே, ரைட், தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் மெசேஜ் மீ. ஓகே, எதர் வாட்ஸ்அப் ஆர் கால். தேங்க்யூ.